பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 பகுதி பார்த்துருக்கோம். மொதல் பகுதியில் இன்ட்ரோ பார்த்தோம், அதுக்கு அடுத்த பகுதியில் வந்து டைப் 1 மாடல் பார்த்தோம். இன்றைக்கி இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். திடீர்னு ஒரு பார்ட் 3க்குள்ள பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பார்க்குற மூலமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நேராக டைப் 2 மாடலில் முதலாவது சமுக்கில் நம்ம போயிடலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ அப்படிங்கிற போது எஃப் என்பது ஒரு ஆண்பால், அதனால் நான் மேலே ஸ்கோர் பண்ணிக்கிறேன். அதே ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால ஏ எழுதிட்டேன். ஸோ பிரதர் ஆஃப் ஏ, எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டுட்டேன். ரெண்டாவது பாருங்கள், சி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏனுடைய டாட்டர், அப்போ அடுத்த ஜென்ரேஷன், அதனால் கீழே எழுதிக்கிட்டேன். டாட்டர் அப்படிங்கிறதுனால அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன், பெண்பால் அப்படிங்கிறதுனால. கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். ஸோ சிஸ்டர் அப்படிங்கிறவங்க அதே ஜென்ரேஷன் தான், அதனால் அங்கேயே கே போட்டுக்கிட்டேன். சிஸ்டர் அப்படிங்கிறதுனால இதை என்ன செஞ்சுக்கிட்டேன், ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜி இஸ் த பிரதர் ஆஃப் சி. ஜி இஸ் தி பிரதர் ஆஃப் சி. அப்போ சி இங்கே இருக்காங்க, இவங்களோட பிரதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபேமிலி டயக்ராம் போட்டாச்சு. ஸோ ஏனுடைய பிரதர் யார் எஃப், எஃப்னுடைய பிரதர் சிஸ்டர் யார் கே, ஏனுடைய டாட்டர் யார் சி, அது மாதிரி ஜி வந்து சிக்கு பிரதர் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் மூலமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா ஹூ இஸ் அங்கிள் ஆஃப் ஜி அப்படின்னு இருக்கு. அப்போ ஜியினுடைய அங்கிள் யார் அப்படின்னா, அப்போ ஏ என்பவருக்கு தான் பொண்ணு சி, இந்த சிங்கிற பொண்ணு வந்து ஜிங்கிறவங்களுக்கு பிரதர். அப்போ ஆகையினால இந்த ஏ என்பவர் வந்து இவங்களுடைய பெற்றோர் இல்லைங்களா. ஆனால் ஏக்கு வந்து ஜெண்டர் என்னன்னு கொடுக்கல. இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா ஹூ இஸ் அங்கிள் ஆஃப் ஜின்னு கேட்டிருக்கு. அங்கிள் அப்படின்னா ஆண்பால், ரைட். இதுதான் பெற்றவங்க இல்லை, இது அம்மாவும் இருக்கலாம் அப்பாவும் இருக்கலாம். ஆனால் அப்பா கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அம்மா கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், அங்கிள்னு சொல்கிறோம். அம்மா கூட பிறந்தா மேட்ரனல் அங்கிள், அப்பா கூட பிறந்தா பேட்ரனல் அங்கிள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வெறுமனே அங்கிள்னு கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்பால் வந்து எஃப் தான். அப்போ எஃப் தான் என்னவா இருக்கும், அங்கிளாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த சம்மை பார்க்கலாம். என்ன பாருங்கள், இஃப் பி இஸ் தி பிரதர் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிறவங்க ஆண்பால் அப்படின்னு தெரியுது. அப்போ அதே ஜென்ரேஷன் தானே, பிரதர் தான். அப்போ பி இஸ் தி பிரதர் ஆஃப் யாருக்கு, கியூ அப்படிங்கிறது நான் போட்டேன், ரைட்டுங்களா? அடுத்தால பாருங்கள், எஸ் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஆர் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம இந்த பி அண்ட் கியூவோட நம்ம கனெக்ட் பண்ண முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ் இஸ் தி சிஸ்டர் பெண்பால், ஆருக்கு சிஸ்டர் அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது, ரைட். அடுத்தால பாருங்க, டி இஸ் தி பிரதர் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டி இஸ் தி பிரதர் ஆஃப் எஸ். அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டீங்கிறதுக்கு அதே ஜென்ரேஷன் பிரதர் அப்படிங்கிறதுனால கட்டம் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தால கியூ இஸ் தி மதர் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த டீங்கிறவங்களுக்கு கியூங்கிறது யாரா, மதர் அப்படின்னு கொடுத்துருக்கு, பெண்பால் அப்படிங்கிறதுனால நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட், அவ்வளோதான் இருக்குது. பி வாட் இஸ் பிஸ் ரிலேஷன்ஷிப் டு ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இங்கே நான் அந்த கியூ நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே நான் மேலே கொண்டு போயிட்டேன் இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் கியூனுடைய பிரதர் யார், பி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஆனால் அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா வாட் இஸ் பிஸ் ரிலேஷன் டு ஆர். டூங்கிறது இக்குன்னு அர்த்தம், ஆருக்கு பி என்ன வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அப்போ பின்னா என்ன பாருங்க, அப்போ கியூனுடைய பையன் யார் டி, டீனுடைய சகோதரி யார் எஸ், எஸ்னுடைய சகோதரன் யார், சகோதரன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆறுங்கிறதுக்கு நமக்கு எதுவுமே கொடுக்கல, ரைட்டுங்களா? ஆர் வந்து பெண்பாலான்னு தெரியாது ஆண்பாலான்னு தெரியல, நமக்கும் தேவையில்லை. ஏன்னா பி தான் கேட்டிருக்காங்க ஆருக்கு யார் அப்படின்னு. அப்போ ஆருக்கு அம்மாவுடைய சகோதரன் யார் பி அப்படின்னா, அம்மாவு கூட பிறந்த சகோதரன் யார், அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தால் நமக்கு யார் வேணும், மாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிங்கிறது ஆருக்கு யார், மாமா. ஓகேங்களா? ஸோ மாமான்னா நமக்கு இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஈங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஸோ அங்கிள்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீ டயக்ராம் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் வரும். ஸோ அதை நம்ம கரெக்டாக திரும்ப திரும்ப போடும்போது வேகமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? ரைட், அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது ஒரு மாடல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான மாடல். எப்படி அப்படின்னா, இதுதான் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1 மார்க்கில் கேட்கல, அது 5 மார்க்காக கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்த பேரா கொடுத்து இதிலிருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம அதை வந்து 5 மார்க்காகவும் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ரைட், நம்ம பார்க்கலாம். ஆல் த 6 members ஆஃப் அ ஃபேமிலி
ABCDEF. அதாவது ஏங்கிறவர், பிங்கிறவங்க, சிங்கிறது DEF, அப்படி 6 பேர் ஒரு ஃபேமிலியில் ஆர் ட்ராவலிங் டுகெதர், ஒன்று போல் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அவங்களுக்குள்ள உறவு முறை கீழே கொடுத்துருக்கு பாருங்க. B is the son of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ நம்ம C எடுத்துக்கிட்டேன், அவங்களுடைய சன் அப்படிங்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு கீழே பிங்கிறது சன்னு கொடுத்தனால அதை என்ன பண்ணிக்கிட்டேன், ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ரைட். அடுத்தால பட் C is not a mother of B. அப்போ C is not a mother of B அப்படின்னா யாராக இருக்கணும், ஃபாதராக இருக்கணும். ரைட்டா? அப்போ அவங்க வந்து ஜெண்டு. கிளியரா? அப்போ C is not a mother of B. அப்போ போட்டாச்சு. A and C are married couple அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேரிட் அப்படின்னாலே நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஏ, ஸோ இது சி ஆணுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன இருக்கணும், ஏங்கிறவங்க பெண்ணு. அப்போ பிக்குடைய அம்மாவும் ஏ தான். ரைட்டா? ரைட். அடுத்தால இ இஸ் தி பிரதர் ஆஃப் சி. சீனுடைய பிரதர் யாரு, இ அப்படின்னு கொடுத்துருக்கு. அவர் அதே ஜென்ரேஷன் தான். பிரதர்னு கொடுத்தனால மறுபடி நான் மேலே ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா? டி இஸ் தி டாட்டர் ஆஃப் ஏ. அப்போ டி இஸ் தி டாட்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனால இதில் டின்னு போட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன், பெண்பால் அப்படிங்கிறதுனால. ரைட்டுங்களா? அப்போ டிங்கிறவங்க சிங்கிறவருக்கும் மகா. ரைட்டுங்களா? ரைட். எஃப் இஸ் தி பிரதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்கு. எஃப்ங்கிறவங்க பிக்கு என்னதான், பிரதர். ரைட்டுங்களா? பிரதர் அப்படிங்கிறதுனால ஆண்பால் ஆகியனால நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப்பும் பியும் உடன் பிறந்தவர்கள். அதே மாதிரி பியினுடைய அம்மா தான் டிக்கு அம்மாங்கிறதுனால இவங்க ரெண்டும் உடன் பிறந்தவர்கள். அப்போ இவங்க மட்டும், அப்போ 2 ஆண் பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏஎன்சி வந்து மேரிடு கப்பல், சியினுடைய பிரதர் வந்து இ அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இதனுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் மேல் மெம்பர்ஸ் ஆண்பால் ஃபுல்லுமே நம்ம ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கோம். 1 2 3 4. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ரைட்டுங்களா? இதே இது பாருங்கள், இதனுடைய 2வது கொஸ்டின் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது கொஸ்டின் வந்து 1 minute. ரைட். 2வது கொஸ்டின் வந்து ஹூ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ 2வது இதில் இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹூ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதர் ஆஃப் பி என்ன, யார், பியினுடைய அப்பா சி நமக்கு தெரியும். சியும் ஏயும் மேரிட் கப்பல்னு தெரியும். ஏங்கிறவங்க பெண்ணுன்னு தெரியும். அப்போ சியினுடைய சி அப்பான்னா அப்போ ஏங்கிறது தான் பிக்கு அம்மா. அப்போ ஹூ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னா ஏங்கிறவங்க தான் மதர் ஆஃப் பி. அப்போ 2வதுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிச்சா? 3வது ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஏ ஹாவ். ஏ என்பவருக்கு அப்போ ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஏ ஹாவ், ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஏ ஹாவ் அப்படின்னு இருக்கு. ஏ என்பவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவருக்கு என்னது, டி டாட்டர்னு தெரியும். சி என்பவருக்கு பி பையன் தெரியும். அதே மாதிரி பி என்பவருடைய எஃப் வந்து பிரதர்னு தெரியும். அப்போ இவங்க 3 பேருமே யாருக்கு தான், ஏஎன்சிங்கிற கப்பலுக்கு பிறந்திருக்காங்க. ஸோ ஏங்கிற அந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ 3ங்கிறது ஆன்சர். ஹவு மெனி சில்ட்ரன் ஏ ஹாவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஹாவ் 3 சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்தால பாருங்க, ஹூ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் இ அப்படின்னு கேட்டிருக்கு. ஹூ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் இ. அப்போ 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹூ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் இ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய்ஃப் ஆஃப் இ அப்படின்னா நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இ என்பவர் யார், பிரதர் ஆஃப் சி அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய வேற எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கல. அப்போ இங்கே என்ன இல்லை அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ டேட்டா இன்அடிக்குவேட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஆப்ஷனில் நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்தால் நன்னுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். அல்லது கேனாட் பி டிட்டர்மைண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனாக இருந்தால் கேனாட் பி டிட்டர்மைண்ட். ஸோ டேட்டாவும் இன்அடிக்குவேட் அந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்டு. அதே மாதிரி கேனாட் பி டிட்டர்மைண்ட் இது பண்ண முடியாது நம்மளால், யார் ஒய்ஃப்னு நமக்கு தெரியாது கொடுக்காத பட்சத்தில். அதனால் கேனாட் பி டிட்டர்மைண்ட்னு போட்டுக்கலாம். இல்லை அது 2மே கொடுக்கல, நன்னு இருந்ததுன்னா நன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்த 5வது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் ஃபீமேல். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் ஃபீமேல். இங்கே இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் 2 பெண்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஏ அப்படிங்கிறவங்க ஒரு ஃபீமேல், அவங்களுடைய பொண்ணு டி அப்படிங்கிறவங்க ஃபீமேல். ஸோ இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பேர் இருக்குது. அது யாரெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஏ அண்ட் டி. ஓகேங்களா? சரி, இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் இ ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா, டி இ வந்து டிக்கு யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டி வந்து ஏனுடைய பொண்ணு வந்து டி, ஏனுடைய கணவர் வந்து சி. அப்போ கணவருடைய
அண்ணனோ தம்பியோ தான் நம்ம ஈன்னு பார்த்துருக்கோம். அப்போ இது என்னவா இருக்கணும் அப்படின்னா டீனுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இல்லைங்களா, கூட பிறந்தவங்க. அப்போ யாராக இருக்கலாம், பெரியப்பா அல்லது சித்தப்பா. அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், அங்கிள்னு சொல்லுவோம். அது ஒன்று அங்கிளுங்கிறது இருந்தால் கரெக்டு, இல்லை இது அப்பா வழியில் சொந்தம் அப்படிங்கிறதுனால பேட்டர்னல் அங்கிள் இருந்தாலும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அங்கிள்னு கொடுத்துருந்தா அங்கிள், பேட்டர்ன் அங்கிள்னு கொடுத்துருந்தா பேட்டர்னல் அங்கிள். புரியுதுங்களா. ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முதல்ல பேசிக்காக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி ட்ரீ டயக்ராமை நம்ம கரெக்டாக போட பட்சத்தில் எந்த விதமான கொஸ்டினுக்கும் இதை ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டைப் 2 மாடல் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஃபேமிலி ட்ரீ டயக்ராமை கரெக்டாக போடுவதற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 3 அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அடிக்கடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ அந்த மாடலோட உங்களை அடுத்தாப்புல வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகேங்களா. பை, see you.